ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபு பண்ணுற ஒரு செயலால் நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிட்டு பரிதவிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெண்பா வந்து நம்ம மல்லியை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கே நம்ம மல்லியம்மா வேணாம், டாடா மட்டும் போதுன்னு சொன்னதுனால தான் மல்லியம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் வந்துட்டு சாரி 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 எழுதி வச்சு போதும் பொண்ணுக்கிட்டே ரஞ்சிதா கிட்டே காமிக்கிறாங்க நம்ம வெண்மா. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி எழுதுனா கண்டிப்பாக மல்லியம்மா என்கிட்டே திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது போதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் பாதியில் வந்தவ பாதியிலே போயிட்டா, இதுக்கு மேலே அவள் திரும்ப எந்த காரணத்துக்காக வரமாட்டா, நானும் சித்தியும் மட்டும்தான் உன்னை பார்த்துக்க போகிறோம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லவும் நம்ம வெண்பாவால் அதை தாங்கவே முடியல. எனக்கு மல்லியம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பாவை பார்க்குறதுக்கு விஜய்க்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளை எப்படி சரி பண்ண போகிறோம் நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம மல்லியும் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெண்பாவை பிரிஞ்சு வெண்பா வந்து சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்தாங்க. இப்போ வந்துட்டு பொண்ணை விட்டுட்டு வந்தால் எல்லா தாய்க்கும் வலிக்க தானே செய்யும். அதை மாதிரியே நம்ம மல்லிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அன்னிக்கிட்டே சொல்லி புலம்புறாங்க. நான் இல்லாமல் அங்கே வெண்பா என்ன பண்ண போகிறானே தெரில அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம அவங்க அண்ணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. ஒரு வாட்டி நீ கேட்டதுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா ஊருக்காரவங்களாம் 1000 தடவை நீ வந்துட்டு ஒப்பாட்டி காசுக்காக ஒப்பாட்டியாக வச்சுருக்காங்க சொல்லும்போது உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் இப்படி இருந்திருக்கும். அதனால தான் உங்கள் அண்ணன் இப்படி தலைகீழ மாறி போய் நிற்கிறதுக்கு காரணமே ஊருக்காரவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி, எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் அங்கேருந்து வர்றாங்க. மல்லி, உன்னால் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே நான் சொல்கிற பேச்சை நீ கேட்டு தான் ஆகணும் மல்லி, இவனுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லும்போது, நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அது இப்போவே உடனே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மல்லி கதறாங்க. வேண்டாண்ணா, இப்போதைக்கு வேண்டாண்ணா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மல்லி உனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா அப்படின்னா ஊருக்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும்னு அவங்க நினச்சிப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் ஊருக்காரங்க வாயை அடைக்கணும்னா நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்கிறாங்க. ஆனால் அதை மல்லியால் சேர்த்துக்கவே முடியல. இல்லைன்னான்னு கெஞ்சுறாங்க, கதறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம பாபு விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக நான் சொல்கிற பேச்சு நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது நம்ம பாபு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கயிறு எடுத்துகிட்டு வந்து நீ ஒத்துக்கலாம் அப்படின்னா இப்போ இங்கேயே நான் வந்து தூக்க மாட்டி செத்து போயிடுவோம் மல்லி, அதுக்கப்புறம் அவ்வளோதான், அண்ணனை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் வேறு என்ன பண்ணுறது, இப்படி பிளாக்மெயில் பண்ணும்போது இப்படி சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால் மல்லி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னொரு சைடு நம்ம இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியே வந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து போராடுறாங்க. அவங்க அன்னிக்கிட்ட ஐடியா கேட்குறாங்க, எதனா பண்ணணும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு நம்ம அண்ணி வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு மல்லி, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மல்லியால் பொறுமையாக இருக்கவே முடியல. ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னும் கஷ்டத்துக்குள்ள தான் மல்லியால் எப்படி தாங்க முடியும். கண்டிப்பாக வந்துட்டு மல்லி வந்துட்டு இந்த கல்யாண விஷயத்துலேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.